நான் உங்களுக்கு பாரமாக இருக்க விரும்பவில்லை. நமது மகளை நன்றாக படிக்கவை. நீங்கள் என்னை தேட வேண்டாம். நான் உங்களை விட்டு வெகு தூரம் செல்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள். ஓசூர் அருகே தனியார் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி கோர விபத்து. தனியார் நிறுவன ஊழியர் தலையில் பலத்த காயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீங்க அடுத்த வாரமே அவரை கூட்டு போலாம். எங்களால அவர் உயிரை மட்டும் தான் காப்பாற்ற முடிஞ்சு. தலையில பலமா அடிபட்டிருக்கிறதுனால அவரால் தனிப்பட்ட முறையில் செயல்பட முடியாது. நீங்க தான் அவரை குழந்தை மாதிரி பாத்துக்கணும். ஓகே சார். அவர் வீட்டை விட்டு கிளம்பும்போது டாட்டா மட்டும் சொல்ல தெரியுது உங்களுக்கு, ஆனா ஹெல்மெட் போடணும்னு சொல்ல தெரியலையா? ஆமா சார், தப்பு எங்க மேலயும் தான் இருக்கு. என்னடா இப்படி ஆயிடுச்சாடா உனக்கு? நீ குணமாய் வர்றதுக்கு நான் பிரார்த்திச்சிருந்தேன். அம்மா எங்க அம்மா போயிருக்காங்க? அம்மா வேலைக்கு போயிருக்காங்க. நைட்டு 10 மணிக்கு தான் வருவாங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கியாமா? அப்பாவை கூடவே இருந்து பாத்துக்கிறதுனால நான் ஸ்கூலுக்கே போறதில்ல. உன்னையும் உங்க அம்மாவையும் ராணி மாதிரி பாத்துக்க ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்ப அவனை பாத்துக்கிறதுக்கே ஒரு ஆள் வேணும் போல. ஹெல்மெட்டும் போடாம போன்ல பேசிக்கிட்டே வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி இன்னைக்கு நான் ஒரு நடப்பணமா வாழ்றேன்னா அதுக்கு முழு காரணம் நான் தான். அதுக்காக என் பொண்டாட்டியும் பிள்ளைக்கும் ஏன் கஷ்டப்படணும்? நான் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது, இல்ல இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடாது. ஆமா, நான் உயிரோடு இருக்கக்கூடாது, உயிரோடவே இருக்கக்கூடாது. Thank you.